Thank you for supporting me. Keep supporting me. Subscribe. 30 subscribe அடிச்சிட்டோம். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கிப் தி லவ். இந்த கேம்லாம் ஓஜி கேமுங்க. 2022 வந்த கேமு. எஸ்கேப் தி சுனாமின்னு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த கேம் நான் முடிச்சிட்டேன், ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அப்போ இருந்து முடித்தேன் 2024 புது வேர்ல்டு கொண்டு வந்திருப்பாங்க. எஸ்கேப் சுனாமி, எஸ்கேப் லாவாவில் அந்த கேம்லாம் டை ஆகிட்டு. அதில் இப்போ சர்ச் பண்ணால் கூட வராது. எஸ்கேப் த லாவா, எஸ்கேப் த சுனாமின்னு போடுங்க. நான் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பழைய அக்கௌண்ட்டில் விளையாடிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் த சுனாமியை காப்பி எடுத்து வந்து நம்ம எனக்கு இந்த வீடியோவில் வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு போகிறோம். ஓ மை காட், செத்துருவோம் போலியே. ஐயோ அம்மா காப்பாற்றுங்க, லாவா வருது காலுக்கிட்ட. கால் சுட்டு அப்புறம் பொறிச்சு திங்கலாம் காலை. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வந்து ஓடிடுவோம். ஜம்ப் இருக்கே அண்ணா பாருங்கள், லாவா வரும்போது செத்துருவோமே. ஐ டோன்ட் நோ, எனக்கு லாவா அடித்து தான் தள்ளும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்கேப் கேம்லேயே அப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்ள நான் ஃபஸ்ட் விளாட்றேன், முந்தி விளாட்னது அதே ஒரு இதெல்லாம் இல்லை. மேலே ஏற முடியுமா? முடியாதான். அவன் ட்ரைனிங் பண்ணிடுவோம். ட்ரைனிங் பண்ணியாச்சு. 10 நாளாக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என் கால் எவ்வளோ பழமாச்சுன்னு தெரியுமா? இப்போ பாருங்கள். நீ எப்படி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நான் நினச்சா போகலாம், ஆனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக்கணும்ல. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வீடியோ முடிச்சிருக்கூடாது. ரொம்ப சீக்கிரமாக முடிச்ச மாதிரி நல்லா இருக்காதுல்ல, அதுதான் இல்லை தான். இங்கே நம்ம ஒரு பட்டன் இருக்கே. ஓ ரோபக்ஸா, ரோபக்ஸ் கொடுத்தா 10 மில்லியன் ஸ்பீடு. நான் அந்த அக்கௌண்ட்லலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ 200 மில்லியனோ 300 மில்லியனோ வச்சுருந்தேன் ஸ்பீடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஓகே, எஸ்கேப் சுனாமி அது இல்லை அது பிரெயின் ரெட் கேமில் எஸ்கேப் சுனாமி, எஸ்கேப் த சுனாமி அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமும் ஒரே தான் கிடையாது. சரி, கொஞ்சமாக பெட்டராக கிடச்சேன். சரிங்க, கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன பாருங்கள், நான் வந்து பெட்டு இருக்கு. பெட்டுடா நான் கொஞ்சம் என்னென்னா இப்போ வந்து ட்ரைனிங் வந்து நான் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் ஓடுவோம். ஏன் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்டு வாங்கிட்டு நான் அப்புறம் என்ன பண்ணேன், ஏன்னா 2வது வேர்ல்டில் பெட்டு இல்லாமல் வாழையே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இங்கே இருக்க ஸ்பீடுக்கு 2வது வேர்ல்டில் ஆமாம் மாதிரி தான் ஓடுவோம். நடக்கிறதே மெதுவாக இருக்கும். 3 வின்னை மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பெட்டை வாங்கி இது பண்ணி தான் போக முடியும். நான் அடுத்த பாட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வின்னு எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அங்கே பையாவது பண்ண முடியும். 4 வின்னு எடுக்கணும் கண்டிப்பாக, இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. 4 வின் நான் இந்த வேர்ல்டு வந்து எடுப்பேன். அப்புறம் டக்குன்னு நான் பை பண்ணிடுவேன் பெட்ஸை. அப்புறம் நான் 10 வின்னு கூட எடுக்கலாம். ஏன்னா ஒன்று 10 வின்னு எடுத்துருவேன். எடுத்தால் பார்ப்போம். ஜம்ப் நான் ஒரேடியாக போயிடலாம், இதுக்கு ஏறி போயிடலாம் அங்கேருந்து. ஆனாலும் இப்போ 2வது பெட்டு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா 2வது பெட்டு ரொம்ப கஷ்டம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இது போட்டுறேன். இந்த பார்த்திங்கன்னா இப்போ ஓடுவோம். லாவை போட்டுவோம், இது போட்டுருவோம். 2வது பெட்டு வாங்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஓடலாம். 2வது பெட்டு வாங்கிட்டு இன்னும் ஆனால் அதில் என்னமோ பக்கு இருக்குன்னு சில கேமில். ஏன்னா ஒரு தடவை வின் எடுத்தாலும் 2-3 தடவை வின் எடுக்கிற மாதிரி காட்டும். இன்னும் செம்ம பக்குங்க. அதெல்லாம் வந்துட்டுனா ஒரு தடவை வின் எடுத்தாலே 2 வின்னு கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட ஒரு வின்னு இருக்கி இல்லை. ஓகே, நம்மகிட்ட வந்து இத்தனை வின்னு இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா அதை எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா 3 வின்னு எடுத்தால் அடுத்த வேர்ல்டு போகலாம். எனக்கு அதெல்லாம் மனப்பாடமே ஆகிட்டு, எந்த வின்னு எதுன்னா முஞ்சலாம் ஒரு வின். என்னடா ஐயோ, அந்த இது நடக்கும்னு பார்த்தீங்க. சரி, அடுத்த தடவை அந்த கிழிச்சிட்டு எனக்கு தான் பார்ப்போம். எப்படி ஓடுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ஓடுறோம், 2வது வேர்ல்டில் எப்படி ஓடுறோன்னு நான் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ரொம்ப இது பட்டு ஓடுவான். பக்கு நடந்துடணும். பக்கே நட, காலால் நட. பாருங்க பக்கு நடந்து ஒரு வின்னு கிடச்சிட்டு. அண்ணா இன்னும் இதாகலை. ஓ பக்கு நடந்துட்டு இப்போ வாங்க வந்து பார்த்திங்கன்னா 3வது வேர்ல்டு போகலாம்.
2வது வேர்ல்டு 3 வின் எடுத்தனால சொல்லிட்டேன். ஐயோ சரி அன்லாக் பட்டன் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நான் அப்புறம் எவ்வளோ ஸ்லோவாக வர்றேன். இப்போ வந்து ட்ரெட்மில் போட்டு மாதிரி நடப்பான். அதுக்கு தான் சொன்னேன். சரி எஸ் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சார் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நம்ம இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம்.